இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தமது சிறகுகளாலே நம்மை மூடி பாதுகாக்கிற இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 91:4 நான் வாசிக்கின்றேன். கர்த்தர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயம் கேடகமாகும். இந்த வசனம் அழகாக சொல்கிறது. தமது சிறகுகளாலே நம்மை மூடி பாதுகாத்துக் கொள்வாராம். இந்த நாட்களில் பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய ஒரு சவால் நிறைந்த ஒன்றாக மாறிவிட்டது. காலையில வேலைக்கு போனாலும் சரி, ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளானாலும் சரி, யாராலும் சரி திரும்பி வருவார்களா இங்கு ஒரு கேரண்டி கொடுப்பது இன்றைக்கு முடியாத ஒன்று. இரவு படுக்கைக்கு போகிறார்கள், காலையில எழுந்திருக்காமல் அனைவருடைய உயிர்களும் பிரிந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுதுதான் ஏதோ நெஞ்சு வலிக்கிறதுன்னு சொன்னார்கள், உடனே உயிர் போய்விட்டது. மருத்துவமனைக்கு போகும்போது அவர்கள் ஏற்கனவே மரித்து விட்டார்கள் என்று கூட சொல்லுகிறார்கள். ஒரு நிச்சயமற்ற ஒரு நாட்கள் நம்ம வந்துவிட்டோம். விபத்துகள், ஆபத்துகள் இன்னும் ஏராளமாய் சொல்லிக்கொண்டே போகலாம். கொடிய விதமான நோய்களின் தாக்கம் இதனால் மருந்தும் கண்டுபிடிக்க முடியவில்லை. மொத்தத்திலே காற்றை சுவாசிக்கும் பொழுது அதுவும் பொல்யூட் ஆகிவிட்டது. தண்ணீரும் கேன் தண்ணீர் அல்லது மினரல் வாட்டர்னு சொல்லி எல்லாமே காசு கொடுத்து வாங்கி குடிக்கிற ஒரு காலகட்டத்துக்குள் நாம் வந்துவிட்டோம். இதை தாண்டி பார்த்தால் யுத்த மேகங்கள், என்னுமாய் கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள், இயற்கையின் சீற்றங்கள் எல்லாமே பாதுகாப்பற்ற தன்மை இன்னும் அதிகரிக்கிறது. சுற்றிலும் ஒரு சூழ்நிலை எல்லாம் வித்தியாசமாக தான் இருக்கிறது. இவைகளின் மத்தியில் ஒரு மனிதன் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா என்று ஒரு கேள்வி எழுப்பினால் முடியாது என்று தான் சொல்லுவார்கள். எங்கு போவது, என்ன செய்வது, எப்படி தப்பித்துக் கொள்வது, ஒரு கேள்வி வரத்தான் செய்யும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தமது சிறகுகளாலே நம்மை மூடுவாராம். ஆண்டவருடைய செட்டைகளின் கீழே, சிறகுகளின் கீழே நாம் வரும்பொழுது அதை காட்டிலும் பாதுகாப்பான அடைக்கலமான ஒரு இடம் வேற எங்கே இருக்க முடியாது. சாதாரண ஒரு கோழியை எடுத்துக்கொள்ளுங்கள். அது குஞ்சுகளோடு சேர்ந்து எல்லாம் இணைந்து மேயும் பொழுது திடீரென்று ஒரு பருந்தோ அல்லது மற்ற பறவைகளோ ஏதாவது ஒன்று தாக்க வந்தால் உடனே ஒரு சத்தம் கொடுக்கும். அதனுடைய சிறகுகளுக்கு போய் ஓடி அத்தனை கோழி குஞ்சுகளும் ஒதுங்கிக் கொள்ளும். அப்படியே அது உள்ளே போய் மறைந்த உடனே மற்றவைகள் அதை தாக்க முடியாமல் கடந்து போய்விடும், தப்பித்துக் கொள்ளும் அந்த கோழி குஞ்சுகள். இதே போலதான் கர்த்தர் எல்லா பொல்லாப்புக்கும் தீங்குக்கும் விலக்கி நம் தனது சட்டைகளால் மூடி நம்மை பாதுகாத்துக் கொள்வார். ஒரு முறை அமெரிக்க தேசத்திலே ஒரு குறிப்பிட்ட பெரிய செல்வந்தன் ஒரு வீடு மாறி பெரிதாக கட்டினாராம். கோடிக்கணக்கான டாலர்ஸ் செலவழித்து கட்டினாராம். என்னன்னு சொல்லி கேட்கும் அவர் சொன்னாராம், அணு ஆயுத யுத்தங்கள் வந்தாலும், அணுகுண்டு வீசப்பட்டாலும் இந்த கட்டடத்தில் பாதிப்பே வராது, அப்படிப்பட்ட பாதுகாப்போடு இருக்கும்படியாய் நான் இதை கட்டியிருக்கிறேன் சொல்லி எல்லாரும் சொல்லி அதனுடைய வேலை முடிந்தவுடனே ஒரு குறிப்பிட்ட போதகர் மாரிஸ் செருலாவை அதை ஜெபித்து பிரதிஷ்டை பண்ணும்படி அழைக்கிறார். அந்த மனிதன் அங்கு போகிறார், பல காரியங்களை விவரித்து சொல்லுகிறார். இவ்வளவு பணம் செலவழித்திருக்கிற, இப்படிப்பட்ட பாதுகாப்பு எல்லாம் அதற்குள் இருக்கிறது என்று சொல்லி சொன்னார். இவர் ஜெபித்து பிரதிஷ்டை பண்ணிவிட்டு இவர் சொன்னார், அந்த ஊழியக்காரர் சொன்னாராம், நான் இதைவிட பாதுகாப்பான மிகவும் வலிமை வாய்ந்த எந்த ஒரு கொள்ளை நோயாக இருக்கலாம், அணுகுண்டு வீசினால் இருக்கலாம், எப்படிப்பட்ட இயற்கையின் சீற்றங்களாக இருந்தாலும், ஒருவேளை பொல்லாத சத்துருக்கள் உள்ள நுழைய முடியாத பாதுகாப்பான ஒரு கட்டிடத்தை கட்டி வைத்திருக்கிறேன் சொன்னாராம். இவர் யோசித்தாரா, நான் இவ்வளவு கட்டியிருக்கேன், இவ்வளவு கோடி டாலர்களாச்சே, நீங்க ஏதோ சாதாரணமா ஊழியம் செய்துட்டு உங்களுக்கு அவ்வளவு பணம் யாது, நீ உங்களால் எப்படி அப்படிப்பட்ட ஒரு கட்டிடத்தை கட்ட முடியும், எனக்கு ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொன்னாராம், சங்கீதம் 91:4 காண்பித்தாராம். என்னுடைய ஆண்டவர், என்னுடைய எஜமான், என்னுடைய கர்த்தர் எனக்கு தீங்கு வராதபடி அல்லது ஆபத்துகள் வராதபடி, விபத்துகள் வராதபடி, கொள்ளை நோய் தாக்காதபடி, இன்னும் பலவித காரியங்களிலே பாதிப்பு வராதபடி தமது செட்டைகளினால் மூடி மறைத்துக் கொள்ளுகிறார். அந்த பாதுகாப்பு எனக்கு தருகிறார். அதுதான் அதனுடைய ரகசியம் என்று சொன்னாரா. பாருங்கள், எத்தனை உண்மை. இதற்கு பணமே செலவழிக்க வேண்டியதில்லை. அவனுடைய செட்டைகளின் கீழே வந்தால் போதும், பாதுகாப்பாகவே அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். ஆனால் அதை விட்டு விலகி தூரமாய் போகும் பொழுது கேரண்டி கொடுக்க முடியாது, பாதுகாப்பு கிடையாது.
நாம் எப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு சேஃப்டி ஜோன்ல இருக்கிறோமா, இல்ல எப்ப பார்த்தாலும் ஆபத்துகள் விபத்துகள் வருது, டேமேஜ் வருது, கஷ்டம் வருது, அடிபடுதுன்னு சொல்றீங்களா? ஆண்டவருடைய நிழலின் கீழாக வாங்க. வரும்பொழுது நிறைவான பலனை கர்த்தர் கொடுப்பார், பாதுகாப்பை கொடுப்பார். பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக ஆண்டவரே உடைய சட்டைகளினால் மூடிக்கொள்ளுங்கன்னு ஒரு விண்ணப்பத்தை எடுங்க. நிச்சயமாகவே பாதுகாப்பு உண்டாகும், அவர் நடத்துவார். ஜெபிப்பும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பாதுகாப்பற்ற இந்த சூழ்நிலையிலே எங்களுக்கு அடைக்கலவும் பலனுமா இருக்கிறீங்க. சிறகுகளினால் மூடுகிற தேவனா இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எந்தெந்த ஜனங்கள் ஒரு பாதுகாப்பற்ற நிலைமையை உணர்கிறார்களோ, ஐயோ நாங்கள் இருக்கிற இடத்துல எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பணியாற்றுகிற இடத்துல பாதுகாப்பு இல்லை, வேலை செய்கிற இடத்துல பாதுகாப்பு இல்லை, பிரயாணங்களிலே பாதுகாப்பு இல்லை, அடிக்கடி விபத்துகளை பார்க்கிறோம், நாங்கள் ஏதோ கிருபையினால் தப்பி வருகிறோம் சொல்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் கடந்து போகிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற பிள்ளைகளுக்கு தொடர்ந்து சட்டைகளினால் மூடி பாதுகாப்பை கொடுப்பீராக. ஆபத்துகளுக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க, சத்துருவின் கிரியைகளுக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க, பொல்லாத மனிதனுடைய சதி திட்டங்களுக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காமல் போகும் என்று சொல்லியிருக்கிறீரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட கிருபை கொடுப்பீராக. செய்வதற்காய் ஸ்தோத்திரம். பயத்தை எடுத்து போடுங்க, தைரியத்தை கொடுங்கப்பா. நீரே எங்களுக்கு போதுமானவராய் இருப்பீராக. துதி கனமகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவர் தமது சட்டைகள் நம்மை மூடிக்கொள்வார். நம்முடைய கண்மலை சிறைகளின் நிழலிலே வந்து தஞ்சமடைந்து பாருங்கள். சகலத்தையும் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாய் மாற்றிக் கொடுப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். ஆண்டவர் எனது அடைக்கலமானார், நான் நம்பும் கோட்டையும் அரணுமானார். ஆண்டவர் எனது அடைக்கலமானார், நான் நம்பும் கோட்டையும் அரணுமானார். வேடர் கண்ணிகள் கொள்ளை நோய்கள் தப்புவித்து காப்பாற்றி தாங்குகிறார். வேடர் கண்ணிகள் கொள்ளை நோய்கள் தப்புவித்து காப்பாற்றி தாங்குகிறார். தப்புவித்து காப்பாற்றி தாங்குகிறார். உன்னதமானவர் மறைவினிலே, சர்வ வல்லவர் நிழல்களிலே தங்கி உறவாடி மகிழ்கின்றே. எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன்.